கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நுகத்தை குறித்து பார்ப்போமா? மத்தேயு 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்கிறார். நுகம் என்றால் என்ன? அந்நாட்களில் இப்பொழுது இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த நுகத்தை பற்றி தெரியாது. பெரியாள்களுக்கு அந்த காலத்துல இன்று கூட சில இடங்கள்ல நடக்குது. 2 எருதுகளை அதனுடைய கழுத்துல அந்த நுகத்தை பூட்டுவார்கள். அதாவது 2 மாடுகள் ஒன்றிணைந்து நடந்து தன்னுடைய பணியை செய்வதற்கு அதன் மேல் கனமான நெடுங்கட்டையை 2 எருதுகளின் கழுத்திலும் கட்டி அவர்கள் அந்த நீண்ட நெடுங்கட்டையின் கடைசியில நின்று உழுவார்கள். வயல்களை உழுதுவதற்கு அந்நாட்டில் பயன்படுத்தப்பட்ட கருவி இந்த நுகம். இந்த நுகம் அதன் மேல் படும்போது அதுக்கு பார சுமையாக காணப்படும். அதுவும் காணாது இந்த மனிதனும் வேற அதுல வேற நிற்கும் போது இவனுடைய இடையும் சேர்ந்து அதுக்கு பாரமாக காணப்படும். ஆனா அந்த பாரமான அது காணப்பட்டு அந்த கட்டையானது அதுல உழப்படும் பொழுது அந்த ஆழமாக அந்த வயல் நிலமானது உழப்படுவதாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட நுகத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படுகிறோம். பூவுலகில் நாம வாழ்ற வாழ்க்கையில நாம் அநேக நுகங்களை சுமக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய நுகம் எப்படிப்பட்டது என்றால் மத்தேயு 11:30 அவர் என் நுகம் மிகவும் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது அப்படிங்கிறாரு. அவருடைய நுகத்தை நாம ஏற்றுக்கொண்டால் நம்முடைய சுமை இலகுவாய் இருக்கும். எப்படி? பாரமான ஒவ்வொரு காரியங்களும், பாவமான காரியம், பயம், திகில், பயங்கரமான பாடுகள் எல்லாம் நம்மை நெருக்கி ஏவுகும் போது நமக்கு அந்த காரியமானது நுகமாக காணப்படும். இந்த நுகத்தை எல்லாம், இந்த பாடுகளை எல்லாம், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கவலைகள், வியாதிகள், வேதனைகள், கடன் பாரச்சுமைகள், மற்றவர்கள் நம்ம பேசுகிற பேச்சுகள், இது எல்லாவற்றையும் நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் நம்ம மனசுல பதித்து வைக்காதவனா இந்த பாரமான கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்துல நம்முடைய நுகங்களை எல்லாம் இறக்கி வைக்கும் போது நம்முடைய சுமை இலகுவாக காணப்படும். இந்த நுகத்தை குறித்து பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தருடைய பெட்டியானது பெலிஸ்தர் தேசத்துல 7 மாசம் இருந்தது. அந்த 7 மாசமா அவங்க பயங்கரமா வாதிக்கப்பட்டாங்க. அதனால அந்த கர்த்தருடைய பெட்டியை தூக்கி அவங்க தாகோன் கோயில கொண்டு போய் வைக்காங்க. அந்த தாகோன் சிலையை என்ன செய்து கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடக்குது. உடனே இந்த தேசத்தோட அதிபதிகளுக்கெல்லாம் பயங்கர வாதைகள் ஏற்படுது. அப்போ அவங்க அந்த பெலிஸ்தர் தேசத்துல உள்ளவங்க அங்க உள்ள குறி சொல்றவங்க இவங்களை போய் பாக்குறாங்க. அவங்க பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, கர்த்தருடைய பெட்டியை சும்மா நம்ம அனுப்பக்கூடாது, அதுக்கு குற்ற நிவாரண பலியை செலுத்தணும். நீங்க ஒரு புது வண்டில் செய்து 2 கறவை மாட்டை அது மேல நுகத்தை கட்டி நீங்க இந்த பெட்டியையும் அந்த பொன்னாலான குற்ற நிவாரண பலிகளையும் நீங்க என்ன செய்யுங்க, அனுப்புங்கன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நுகங்கிறது 2 கறவை மாடுகளுடைய கழுத்துல போடப்படுகிற அந்த நெடுங்கட்டை, அந்த நுகம். அதாவது 2 எருதுகளுடைய கழுத்துலையும் அந்த கட்டையை மாட்டி அது கீழே ஒரு வளைவாக அந்த கழுத்துல மாட்டப்படுவதுதான் நுகம். ஆக எருது கழுத்துல அதை பொருத்தப்பட்டு கீழே வளைவுகளோட அது கட்டப்படுவதுதான் இந்த நுகம். இப்படிப்பட்ட நுகம் அது மேல வைக்கும் போது அது தன் கடமையை செய்கிறது. ஆனால் அதுக்கு பாரமாக இருக்கும். அது கலத்தப்பட்ட பின்பு அது என்ன செய்யும், இளைப்பாறுதல் பெறுகிறதாக காணப்படும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு எத்தனை நுகங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும், அந்த பிரச்சனைகள் நெருக்கடிகளை ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம உட்கார்ந்து அவருடைய சமூகத்துல நம்ம இறக்கி வைக்கும் பொழுது நாமும் இளைப்பாறுதலும் சமாதானமும் சாந்தமும் உடையவரை அவரை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக நம்முடைய இருதயம் இலகுவாக காணப்படும். அவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்ங்கிறாரு. அப்போ நம்முடைய வருத்தத்தை, நம்முடைய பாரத்தை, நம்முடைய நுகத்தை அவருடைய சமூகத்துல நம்ம போய் இறக்கி வைக்கும் போது நம்ம இளைப்பாறுதல் பெறுகிற பிள்ளைகளாக காணப்படுவோம். அவர் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. கற்றுக்கொள்பவர்கள் யாரு? சீசர்கள். நாம் சீசர்களாக நாம் மாறுவதற்கு, ஆண்டவருடைய அன்பினை, அவர் நமக்கு கொடுத்த பணியினை நாம் செய்வதற்கு, நாம் சீசர்களாக மாறுவதற்கு அவருடைய கற்பனையை, அன்பு என்னும் பிரதான கற்பனையை பெற்றுக்கொண்டவர்களாக நம்மில் இருக்கும் எல்லா பாரத்தையும் தொலைத்தால் தான் நாம் அந்த அன்பினை பெற்றுக்கொண்டவர்களாக மற்றவர்களுக்கு அன்பை சொல்லுகிறவர்களாக காணப்பட முடியும். இந்த தபசு நாட்கள்ல நம்மில் காணப்படும் குற்றம் குறைகள், நம்மில் காணப்படும் பாரமான பிரச்சனைகள், இவை எல்லாவற்றையும் நுகத்தை போல நாம் சுமந்து கொண்டே இல்லாத வண்ணம்
என்னுடைய சுமை இலகுவாயிருக்கும் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர் மேல நம்முடைய சுமையெல்லாம் நம்ம தூக்கி வைக்கும்போது நாம் இலகுவாக நம்முடைய காரியங்களை நடத்துவதற்கு ஆவிக்குரிய பிரகாரமாக அவருடைய சமூகத்துல நம்ம இன்னும் கிட்டி சேர்வதற்கு அவர் நமக்கு கிருபையை தர ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நம்மை நாமே சுத்திகரித்து கொண்டு எல்லா நுகங்களையும் அறுத்துப்பட நாம் அவருக்கு நம்மே அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆகும் 1:13 இப்போதும் நான் உன்னில் இருக்கிற நுகத்தை முறித்து போடுவேன்னு சொல்றாரு. அப்ப நாம இடம் கொடுத்தால் மாத்திரமே அவர் நம்முடைய நுகத்தை முறித்து போட முடியும். அப்படியானால் நாம் இந்த நாட்கள்ல நம்மை நாமே அர்ப்பணித்து நம்முடைய பாரமான எல்லா பிரச்சனையும் அப்படி சமூகத்துல ஒப்பு கொடுத்து நாம் இலகுவாக இளைப்பாறுதல் பெறத்தக்கதாக சந்தோஷமாகவும் சமாதானமும் காணப்படத்தக்கதாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நுகம்போன்ற எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் என்னாலும் சுமந்து கொண்டே இல்லாதவனம் என் தகப்பனே, எப்பொழுதெல்லாம் நுகம் எங்களை பாரப்படுத்துகிறதோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் மீது இறக்கி அப்பா உம்முடைய சமூகத்தில் கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்யும். வேதத்தை வாசிக்க அதில் தியானிக்க உண்மையில் மகிழ்ந்து கழிகிற இந்த நாட்கள் எங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக காணப்பட நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். எங்களை வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.